ஊரில் லட்சுக்குருவி ஒன்று வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. அம்மா, பசிக்குது, உங்களால் முடிந்த உணவை எனக்கு கொடுங்களேன். நான் வேறொரு காட்டிலிருந்து இந்த காட்டிற்கு வந்துட்டேன். என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் அந்த காட்டிலே மாட்டிக்கொண்டார்கள் அம்மா. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயா, இருவரும் இங்கே வாருங்கள். நான் வேறு காட்டிலிருந்து இங்கு வந்துட்டேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. உங்களால் முடிந்த உணவை எனக்கு கொடுங்களே. ரொம்ப பசிக்கிறது அம்மா. ஐயா, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்களால் உனக்கு உணவு கொடுக்க முடியாது. இந்த ஊர் வழக்கப்படி நீ ஏதாவது வேலை செய்தால்தான் உனக்கு உணவு அளிக்க முடியும். இல்லை என்றால் யாரும் உணவு தர மாட்டார்கள். அதனால் நீ இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு செல்லிடு. அம்மா, ஐயா, நான் வேலை செய்ய வருகிறேன். எனக்கு யாரும் வேலை தரவில்லை. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவில்லையே. இங்கே இருந்து கேட்டா உனக்கு வேலை கிடைக்காது குருவியே. நீ பறந்து வேற எங்காவது செல். நான் போயிட்டு வருகிறேன். ஒரு கல்யாணம் நடந்தது. கல்யாணத்தில் மீந்த சாப்பாடு எல்லாம் ஒரு குப்பை தொட்டியில் இருந்தன. குப்பை தொட்டிற்கு லட்சுக்குருவி சென்றது. ஐயா, எனக்கு மிகவும் பசிக்கிறது ஐயா. நான் இந்த குப்பையில் இருக்கும் உணவை எடுத்து சாப்பிட போகிறேன். ஏனென்றால் ஊர் மக்கள் யாரும் உணவு தரவில்லை. ஒரு கல்யாணம் நடந்தது லட்சுக்குருவி. அதோட மிச்ச உணவு தான் இதுல இருக்கிறது. உனக்கு வேணும் என்றால் நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ. நாங்கள் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ரொம்ப நன்றி ஐயா. இந்த ஒரு உதவியை நான் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். குருவி குப்பையில் இருக்கும் உணவுகளை சாப்பிட்டது. அதற்கு ஒரு மர்ம குடை கிடைத்தது. ஐயோ, இது என்ன இவ்வளோ அழகா இருக்கே இந்த மர்ம குடை, மாயக்குடை. பிங்க் கலர்ல நல்லா அழகா இருக்கிறதே. இதை நம் வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும். வாங்க வாங்க, பிங்க் கலர் குடை, மாயக்குடை யாருக்கு வேணும்? வாங்க வாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போங்க. விலை வெறும் 10 ரூபாய் தான். வாங்க வாங்க, யாருக்கு வேணும் மாயக்குடை? என்ன ஒருவர் கூட வரவில்லை. அதோ ஒருத்தங்க வராங்க, அவங்கள கூப்பிடுவோம். அம்மா, இங்கே வாங்கம்மா, இந்த குடை வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு இந்த குடை? அழகாக இருக்கிறதே. இதை நான் பார்த்ததே இல்லையே இப்படி ஒரு குடைய. அம்மா, இது ஒரு அதிசய குடைமா. வாங்கிட்டு போங்கம்மா. ஏமா அப்படியே போறீங்க? அந்த தாயும் குடையே வாங்கவில்லை. லட்சுக்குருவி கோயில் கொடுத்த உணவை சாப்பிட்டது. காட்டில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. ஊர் மக்கள் அனைவரும் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டார்கள். ஊரில் வெள்ளம் மழை என்ன பெய்கிறதே. இன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேனே தெரியலையே. ரொம்ப பசிக்கிறதே. எனக்கு இன்னைக்கு யார் சாப்பாடு தர போறாங்கன்னு எனக்கு புரியலையே. ஊர் மக்கள் அனைவரும் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டார்கள். உடனே குடை வந்து லட்சுக்குருவிக்கு சாப்பாடு வழங்கியது. மாயக்குடையே, நீ எதற்கு எனக்கு உணவு வழங்கினாள்? குடை என்னை குப்பையிலிருந்து காப்பாற்றி விட்டார். அதனால் நான் உனக்கு இந்த உதவி செய்கிறேன். குருவி மழையில் மாட்டிக்கொண்ட அனைவருக்கும் அது குடை கொடுத்த சாப்பாடை எடுத்துட்டு போய் கொடுத்தது. வீட்டில் உள்ள அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்தது. குடை வாங்காமல் போன தாய்க்கும் சாப்பாடு கொடுத்தது. ரொம்ப நன்றி குருவியே. நான் உன் குடையை வாங்கவில்லை என்றால் எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறாய். மழை வெள்ளம் போனது. ஒரு நாள் லட்சுக்குருவி குடை விற்க சென்றது. அம்மா, தாயி, யாராவது இந்த குடையை வாங்கிக்கங்களேன். ஏன் யாரும் வாங்க மாட்டீங்க? பொழுது வெளியூரிலிருந்து ஒரு குடும்பம் வந்தது. இந்த கொடை ரொம்ப அழகாக இருக்கிறது. என் பையனுக்கு ரொம்ப பிடித்திருக்குது இந்த கொடையை. இந்த குடை விலை எவ்வளவு? குடையை தருகிறாயா? இந்த குடையின் விலை 10 ரூபாய். உங்களுக்கு நான் வேணுமென்றால் 2 ரூபாய் கம்மி பண்ணி 8 ரூபாய்க்கு தரேன் ஐயா. வாங்கிக்கிறீங்களா ஐயா? காலையிலிருந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் ஐயா. யாருமே வாங்கவில்லை. 8 ரூபாய்க்கு வேணாம் குருவியே. நீ சொன்ன விலை 10 ரூபாய்க்கு நாங்கள் இந்த குடையை வாங்கிக்கிறோம். ஏனென்றால் என் பையன் ஆசைப்பட்டு விட்டான். அதனால் நான் உனக்கு 10 ரூபாயை தருகிறேன். விற்ற காசு லட்சுக்குருவி சாதம் வாங்கி காகைக்கும் கொஞ்சம் சாதம் கொடுத்து
வீடு கட்டி சந்தோஷமாக இருந்தது.